இரண்டே பொருளை பயன்படுத்தி 7 நாளிலே வேரோடு சர்க்கரை நோயை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சர்க்கரை நோயால் வரக்கூடிய பாதிப்பையும் சரி செய்யும், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். நம்முடைய தவறான உணவு பழக்க வழக்கத்தால் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் உடலிலே தங்க ஆரம்பிக்கும். நாளடைவில் இதுதான் எதிர்காலத்தில் சர்க்கரை நோயாக மாறுது. சரியான முறையில் உணவை மெல்லாம அப்படியே விழுங்குறது, பசிக்காம சாப்பிட்றது, இதனால செரிமான மண்டலம் கெட்டு போய் நம்ம உடம்புல நச்சுக்கள் தங்க ஆரம்பிக்கும், சர்க்கரை நோயும் வர ஆரம்பிச்சிடும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு முதல்ல எடுத்திருக்க பொருள் சுரைக்காய். உங்களுக்கு காய்கறி கடைகளில் கிடைக்கும். சுரைக்காயில் அதிகப்படியான நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்கு. இது உடல் சூட்டை தணிக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவும். இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய அந்த மூல நோயும் சரியாகும். சிறுநீரக பெருக்கியாகவும் செயல்பட்டு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனையையும் சரி செய்யும். சிறுநீரகங்களில் உள்ள உப்பு, சர்க்கரையையும் வெளியேற்றும். வேலை செய்யாத சிறுநீரகத்தை கூட வேலை செய்ய வைக்கக்கூடிய சக்தி இந்த சுரைக்காய்க்கு உண்டு. அடுத்ததாக நான் எடுத்திருக்க இன்னொரு பொருள் நெல்லிக்காய். தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வரும்போது மரணத்தை கூட தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறை சரி செய்யும், வாயு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கும், சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய தொற்று நோயை வேரோடு அழித்து சிறுநீர் மூலமாக வெளியேற்றும், பித்தப்பை கற்களையும் கரைத்து வெளியேற்றும். அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இந்த நெல்லிக்காய். இப்போ இந்த சுரைக்காயை தோலை நீக்கிட்டும் பயன்படுத்தலாம், இல்லை தோலை நீக்காமையும் பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு ஒரு வேளைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு சுரைக்காய் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு இதை கழுவிட்டு தோலை நீக்கிக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கடுத்துதான் ஒரு முழு நெல்லிக்காயையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த விழுதை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கங்க. மறுபடியும் மிக்சியில் இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்சியை ஒரு தடவை அலசி விட்டு அந்த தண்ணியை மறுபடியும் வடிகட்டிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு சாறு கிடைச்சிருக்கு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு நெல்லிக்காய் பயன்படுத்தாமல் 2 நெல்லிக்காய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுரைக்காயும் தோல் நீக்காமலும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை எப்போ சாப்பிட்ணுன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிடும்போது பட்டுன்னு ஒரேடியாக குடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக உமிழ்நீரோட கலந்து, அதாவது கிட்டத்தட்ட இந்த பானத்தை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோட கலந்து குடிக்கும்போது 7 நாளில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை முழுமையாக வெளியேற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி 15 நாள் தொடர்ந்து இதை குடிக்கும்பொழுது முழுமையாக அந்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள இருக்கும். நீங்கள் 15 நாள் குடிச்சதுக்கு அப்புறமா சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு சர்க்கரை நோயே இருக்காது. உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு 200 250 அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஒரு 7 நாள் குடித்தா போதும். ஒரு 300லேருந்து 500க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கும்போது நிச்சயமாக அந்த சர்க்கரை நோய் முழுமையாக கட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதை தொடர்ந்து ஒரு 7 நாள் நீங்கள் குடிக்கும்போது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அந்த நாவறட்சி, சிறுநீருக்கு அடிக்கடி வெளியேறுவது, சிறுநீர் பாதையில் அடைப்பு இருக்கிறது, பாதவலி, குதிகால் வலி, இது எல்லாமே சரியாகிடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பானம் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலங்களில் இதை குடிக்கும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.